श्रीमाता श्रीमहाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चित्तग्निकुण्डसम्भूता देवकार्यसंयुता उद्यद्भानुसहस्राभा சதுர்பாகுசமன்விதா. இப்படி லலிதா சகஸ்ரநாமத்தில் நம்ம பாராயணம் செய்கிறோம். ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸ்ரீமாதா அப்படின்ற நாமத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம். ஸ்ரீ மகாராக்னி அப்படின்ற நாமத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம். அப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகையிலே உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா அப்படின்ற லைனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த உத்யத்பானு சகஸ்ராபா அப்படின்ற ஒரு வரிக்கு அர்த்தத்தை நம்ம முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சதுர்பாகு சமன்விதா அப்படின்ற நாமத்துடைய அர்த்தத்தை பின்னாடி பார்ப்போம். உத்யத் பானு சகஸ்ராபா. சமஸ்கிருதத்தில் பானு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் சூரியன் அப்படின்னு அர்த்தம். சகஸ்ரம் அப்படின்னா அந்த சகஸ்ரத்துக்கு அர்த்தம் 1000 அப்படின்னு அர்த்தம். பொதுவாக லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் முன்னாடியே சொன்ன போல் சகஸ்ரம் என்றால் 1000. அப்போனா நம்ம எடுத்தோடனே இதற்கு அர்த்தம் இப்படி எடுத்துக்கலாமா, 1000 சூரியனுக்கு ஒப்பானவள் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். உத்யத் என்றால் உதிக்கின்ற சூரியன் அப்படின்னு அர்த்தம். உத்யத் பானு அப்படின்னா உதிக்கின்ற சூரியன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியன் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பரபிரம்ம வஸ்து. ஏன்னா எல்லா தெய்வமும் கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்றது அவளுடைய ஆத்ம சாட்சா்காரத்தை பொறுத்து. ஆனால் இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை, இன்னும் சொல்லப்போனால் சூரிய நாராயணனை காலையில் மதியம் மாலை என்று 3 வேளை நாம் தொழுகிறோம். இதை சந்தியாவந்தனம் அப்படின்னும் சொல்லலாம். இல்லை ஒரு விவசாயிகிட்ட போனாலும் விவசாயி ஒரு கற்பூரம் ஏற்றி சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம். அப்படி சூரியன் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சூரிய பகவான் காலையில் உதிக்கும் போதும் மாலையில் அவர் ஒரு இடத்துல மறைகிறார்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கீழிறங்கி இன்னொரு இடத்துல தோன்றும் பொழுதும் அவருடைய அந்த பொலிவை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நாம் 2 கண்களால் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா காலையில் அவர் உதிக்கிறார். சூரியன் கிழக்கு பக்கவாட்டில் உதிக்கும் பொழுது அந்த உதிக்கும் சூரியனை நாம் 2 கண்களால் பார்க்கலாம். அவருடைய கலர் அப்படின்னு சொன்னால், அவருடைய நிறம் என்று சொன்னால் அது சிவப்பு நிறமாக இருக்கிறது. மாலையில் அவர் செட் ஆகும்போது பார்த்தேன்னா சன்செட்டுன்னு சொல்கிறோம். இந்த சன்செட்டும் பார்த்தேன்னா சிவப்பு நிறத்தில் இருக்குது. அப்படி சூரியன் உதயமாகும் பொழுது எல்லோரும் பார்க்கலாம். இதே சூரியன் மதியம் வேளையில் உச்சி பொழுதில் மேலே வரும்போது, அந்த உச்சி பொழுது வரைக்கும் கூட போக வேண்டாம், ஒரு காலையில் ஒரு 10 மணி வாக்கில் நம்ம சூரியனை பார்க்கும் பொழுது சூரியனை 2 கண்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்கறது சுலபம் இல்லை. ஏனென்றால் சூரியனுடைய அந்த ஆக்கர்ஷணத்தை நம்ம கண்ணால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்கர்ஷணம், அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு வெப்பம், அவ்வளோ ஒரு விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் சூரியன் உதயம் ஆகும்போது தன்னுடைய அத்தனை கதிர்களையும் தன்னுடைய ஆக்கர்ஷணத்தையும் மனித குலத்திற்கு ஏற்றா போல சுருக்கி கருணை உள்ளத்தோடு அவர் உதிக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதே போல் இப்படி ஒரு சூரியனை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம இந்த பூமியில் பார்த்தோன்னா ஒரு சூரியன் இருக்கிற, இந்த சூரியன் உதயமாகும் போது நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இதை போல் ஒரு சூரியன் அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. 1000 சூரியன், இப்படி 1000 சூரியன் சேர்ந்து ஒரு இடத்துல உதித்தால் அந்த மேகம் என்ன வைப்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு சூரியன் உதிக்கும் போதே அந்த மேகத்தை பார்க்க ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது, ஒரு அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த ஆகர்ஷணம் நம்ம கண்ணுக்கு தெரியறது. செக்கச்சவேன்னு மேகம் மாறி மேலே உதிக்கிறது.
அப்படி ஒரு சூரியனுக்கே இவ்வளோ சக்தி என்றால் 1000 சூரியன் ஒரே நேரத்தில் உதித்தால் அந்த மேகம் எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு சிவப்பு வர்ணத்தில் இருக்கும். அப்பேற்பட்ட கிராந்தியை, அப்பேற்பட்ட ஆகர்ஷணத்தை, சக்தியை அம்பாள் வைத்திருக்கிறாள் அப்படின்ற அர்த்தம் இதற்கு. அதாவது உத்யத் பானு சகஸ்ராபா, 1000 சூரியனுக்கு ஒப்பான ஆகர்ஷணத்தையும், அதோட நிறம், அம்பாளுடைய நிறம் செக்கச்சவேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அபிராமி பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியில் இதே தான் சொல்கிறார். உதிக்கின்ற செங்கது உச்சித்திலகம் உணர்வுடையோர். உதிக்கின்ற செங்கது, இது சான்ஸ்கிரிட், அது தமிழ். உதிக்கும்போது எப்படி சிவப்பு கதிராக சூரிய பகவான் மேலே உதிக்கிறார், அந்த நேரத்தில் அம்பாள் இருக்காளாம், லலிதாம்பிகை இருக்கிறாளாம். இன்னொன்று கருணை உள்ளம். அந்த கருணை உள்ளத்துக்கு நிறம் சொல்லு அப்படின்னால் அது சிவப்பு நிறம். அதனால் கருணை என்றால் அது சிவப்பு நிறத்தை குறிக்கிறது. அப்பேற்பட்ட நிறத்துடன் அம்பாள் விளங்குகிறாள். அதனால் நாமத்தை சொல்லும் பொழுது உத்யத் பானு சகஸ்ராபான்னு போது நம்மளுக்கு மனசில் என்ன உதிக்கணும்னா 1000 சூரியன் உதிக்கும் நிறத்தை உடையவள், அந்த ஆகர்ஷணத்தை உடையவள், அவளை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்த நாமும் சதுர்பாகு சமன்விதா, அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம்.